ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். குடும்ப அட்டைக்கு 2000 அறிவிப்பு. தமிழக அரசு தரக்கூடிய நிவாரண உதவிகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல்வேறு வகையான இழப்பீடுகள் மற்றும் நிவாரண உதவிகளில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ செய்தி வெளியீடு எண் 2110 நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3 பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் நவம்பர் 30 முதல் வீசத் தொடங்கிய பெஞ்சல் புயலின் காரணமாக பரவலான மற்றும் கடுமையான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் பெறப்பட்டது. குறிப்பாக இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. மேலும் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழையின் அளவு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு நாட்டின் வட மாவட்டங்களில் பெரும்பகுதி விளைநிலங்களில் வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. இத்துடன் மேற்படி மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள், பாலங்கள், மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், பொது கட்டடங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளும் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்பட்டும் வருகின்றன. அங்கு பெஞ்சல் புயலின் தாக்கத்தையும் பாதிக்கப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளும் நேரில் ஆய்வு செய்திட நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பின்வரும் நிவாரண உதவிகள் வழங்குவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூ. 5 லட்சம் இழப்பீடு வழங்கிடவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 10,000 வழங்கிடவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை அளித்திடவும், மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்கிடவும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின் இழப்பீடாக ஹெக்டருக்கு 22,500 வழங்கிடவும், மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 8,500 வழங்கிடவும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000, கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 வழங்கிடவும், அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை சார்ந்து குடும்ப அட்டையின் அடிப்படையில் நிவாரணமாக அந்தந்த குடும்பங்களுக்கு 2,000 வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தி புது சான்றிதழ் வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நிவாரண உதவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நிவாரண உதவிகள் உங்களுக்கு வழங்கிடுவாங்க. ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.